என் உயிரினும் மேல ஆத்ம பந்துக்களை எம்பெருமானை பிரார்த்தித்து விஷ்ணு சகஸ்ரநாமாவளியின் அர்த்தங்களை பொருளை பார்ப்போம். அபராஜித வெல்லப்பட முடியாதவர், பக்தர்களான பாண்டவர்களையும் வெல்லப்பட முடியாதவர்களாகச் செய்தவர். விஸ்வமூர்த்தி, உலகையே தன் திருமேனியாக கொண்டவர். ஆகையால் எந்த ஒரு உறுப்பையும் வீணாக விட மாட்டார். மகாமூர்த்தி, உலகமே தன்னுள் அடக்கம் பெரும் திருமேனி உடையவர். தீப்தமூர்த்தி, உலகில் ஒளிபடைத்த எதையும் தன் திருமேனி அம்சமாக கொண்டவர். அமூர்த்திமான், பெயர் உருவ வழிபாடு இன்றி சூக்ஷ்ம நிலையில் இருக்கும் பிரகிருதி ஜீவர்கள் ஆகியோருக்கு சுவாமியானவர். அநேகமூர்த்தி, கண்ணனாக பிறந்தபோதும் தானே வாசுதேவன், பலராமனே சங்கர்ஷணன், மகனே பிரத்யும்னன், பேரனே அனிருத்தன் என பல உருவங்கள் கொண்டவர். அவ்வியக்த மனித உருவில் பிறந்தபடியால் மேற்கண்ட பெருமையெல்லாம் மறைத்திருப்பவர். சதமூர்த்தி, விஸ்வரூபத்தின் போது அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட பல 100 உருவங்கள் கொண்டவர். சாதாரண, அப்போதே பல 100 முகங்கள் கொண்டவர். ஏக, தன் பெருமையில் தண்ணீரற்றபடியால் ஒருவரானவர் என்று 730 நாமாவளியின் பொருள் அர்த்தங்களை பார்த்து மேற்கொண்டு தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடியிலே சரணம்.